அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 874 ஆண் வேட்பாளர்களும் 76 பெண் வேட்பாளர்களும் களத்தில் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றனர். தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்ற வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்த மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 874 ஆண் வேட்பாளர்களும் 76 பெண் வேட்பாளர்கள் என மொத்தம் 950 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்ற வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் நடைபெற்ற வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. மக்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றனர். தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்ற வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்த மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 874 ஆண் வேட்பாளர்களும் 76 பெண் வேட்பாளர்கள் என மொத்தம் 950 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்ற வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்த மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 874 ஆண் வேட்பாளர்கள் 76 பெண் வேட்பாளர்கள் என மொத்தம் 950 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த நிலையில் தமிழகத்தில் நடைபெற்று வந்த வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்ற வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்த மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 874 ஆண் வேட்பாளர்கள் 76 பெண் வேட்பாளர்கள் என மொத்தம் 950 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வாக்குப்பதிவு தற்போது 6 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்ற வாக்குப்பதிவு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்த மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது.
தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 874 ஆண் வேட்பாளர்கள், 76 பெண் வேட்பாளர்கள் என மொத்தம் 950 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்ற வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்த மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்தனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 874 ஆண் வேட்பாளர்கள், 76 பெண் வேட்பாளர்கள் என மொத்தம் 950 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் தருமபுரி தொகுதியில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சென்னையில் உள்ள 3 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு குறைவான எண்ணிக்கையிலேயே நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், தற்போது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், தமிழ்நாட்டில் தற்பொழுது 39 நாடாளுமன்ற தொகுதியிலான வாக்குப்பதிவு இன்று காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கியது. 6 மணிக்கு நிறைவடையும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன்படி 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. வாக்காளர்கள், அதாவது இல்லாதவர்கள், 6 மணிக்கு உள்ளாக வராத இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. 6 மணிக்கு முன்னதாக வந்தவர்களுக்கு சில இடங்களில் டோக்கன்கள் வழங்கப்பட்டு அந்த இடங்களில் மட்டும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 6,19,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 3,04,00,000 வாக்காளர்களும், பெண் வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 3,15,00,000 வாக்காளர்களும் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகமாக இருக்கிறார்கள். 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 8,294 பேர் இருக்கிறார்கள். 100 வயதை எட்டியவர்கள் என்று பார்க்கிற போது 8,765 பேரும், அதே போன்று முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்று பார்க்கிற போது 10 லட்சம் பேர் வாக்களிக்கிறார்கள். அதாவது 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. முதல் கட்டமாக இன்றைக்கு தமிழகம், பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கி 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. அதே போன்று விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கும் இன்று வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை ஒட்டி பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகளில் இயந்திரங்களுக்கு, அதாவது அவர்கள் மூடப்பட்டு சீல் வைக்கக்கூடிய பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பார்க்கிற போது 950 வேட்பாளர்கள் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் களத்தில் இருக்கிறார்கள். புதுச்சேரி அந்த மாநிலத்தில் 26 பேர் போட்டியிட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக பார்க்கிற போது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் 54 பேர் போட்டியிட்டு இருக்கிறார்கள். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் 9 பேர் மட்டுமே போட்டியிட்டு இருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை, இதற்கான இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று சீல் வைக்கப்பட்டு குறிப்பாக பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பாக கொண்டு சென்று இந்த வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்படும். குறிப்பாக 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். அதை தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி இந்த வாக்குப்பதிவிற்குடைய செய்யப்பட்ட இந்த எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலையிலிருந்தே பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றாலும் கூட தமிழகத்தில் 5 மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையம் 63.20% வாக்குகளே பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது இந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் அந்த வாக்குப்பட்டி இயந்திரங்களை முறையாக மூடி சீல் வைத்து அதனை அனுப்பக்கூடிய வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த மூடி சீல் வைக்கப்பட்ட பிறகு வாகனங்கள் மூலமாக எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை மையங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களுக்கு இந்த பெட்டிகள் கொண்டு சென்று வைக்கப்படும். குறிப்பாக தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலும், மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிகளை பொறுத்தளவிற்கு லயோலா கல்லூரியிலும்
வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு ராணிமேரி கல்லூரியிலும் இந்த பெட்டிகள் முறையாக எப்போதுமே வைக்கப்படும். அது போன்ற ஒரு நடைமுறையில் எந்தெந்த கல்லூரிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கல்லூரிக்கு சென்று பாதுகாப்பாக வைக்கப்படும். வைக்கப்பட்ட பிறகு முறையாக அந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு அதற்கு சீல் வைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு, குறிப்பாக துணை ராணுவம், ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர், அதே போன்று தமிழக காவல்துறையினர் என பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் இதனை கண்காணிக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். இந்த நடைமுறையை எல்லாம் பின்பற்றிய பிறகு ஜூன் 4ஆம் தேதி இதற்கான வாக்குப்பெட்டி அந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறும். இந்தியா முழுவதும் 7 கட்டங்கள் இந்த தேர்வுகள் நடைபெற்ற பிறகு இதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலையிலிருந்தே நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் பல்வேறு இடங்களில் சில குறைபாடுகள் இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில் ஆளுங்கட்சியினுடைய, குறிப்பாக திமுகவுடைய அட்டூழியங்கள் தலைவிரித்து ஆடியதையும் பார்க்க முடிந்தது. பல இடங்களில் மோதல் சம்பவங்களும் மண்டை உடைப்பு சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. சில இடங்களில் அதாவது அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது காரணமாகவும் வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய வாக்குப்பதிவு செலுத்த முடியாதனுடைய காரணமாகவும் 2-3 மணி நேரத்துக்கு மேலாக மக்கள் அலைகழிக்கப்பட்ட நிலைகளும் இருக்கிறது. அதே போன்று பல்வேறு இடங்களில் முறையான ஒரு ஆலோசனை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டையும் வாக்காளர்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார்கள். திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதற்கு முயன்றது, கள்ள ஓட்டு போட்டது. அதே போன்று பல்வேறு இடங்களில் திமுகவை சேர்ந்தவர்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பராமரிக்கக்கூடிய அதிகாரிகள் போல போலி அதிகாரிகளாக செயல்பட்டது. இன்னும் சில இடங்களில் திமுகவினுடைய கடலூர் போன்ற பகுதிகளில் திமுக அமைச்சர் பணம் விநியோகம் செய்தது போன்ற காணொலி வெளியாகியது. இன்னும் பல இடங்களில் திமுகவினர் அந்த பகுதிக்கு சென்று வாக்களிக்க விடாமல், குறிப்பாக சென்னை பல்லவன் இல்லம் போன்ற பகுதிகளிலே அங்கு இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டது. அங்கு போலீசார் சென்ற பிறகு அந்த சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் வேட்பாளர்களை வெளியே அனுப்பிவிட்டு அவர்கள் முறைகேடாக ஈடுபட்டது. இன்னும் பல இடங்களில் திமுகவினர் அந்த வாக்குப்பதிவு மையங்களுக்குள்ளே நுழைந்து வாக்குப்பதிவு கள்ள ஓட்டு போட முயன்றது என பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அதனை காவல்துறையினர் முறியடித்திருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்களும் அசம்பாவிதங்களும் நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வாக்குப்பதிவு இன்றைக்கு நிறைவடைந்திருக்கிறது. முழுமையாக 5 மணி கள நிலவரப்படி 63.20% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு 56.68% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முழுமையாக இந்த வாக்குப்பதிவு நிறைவுற்றிருக்கிறது. அதற்கான கணக்கிடும் பணியை அடுத்த கட்டமாக தமிழகத்தில் குறிப்பாக 39 நாடாளுமன்ற தொகுதிகளில், அதே போல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் எவ்வளவு வாக்குப்பதிவு இறுதியாக பதிவாகி இருக்கிறது என்கிற முழு விவரத்தை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், தற்போது வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், நாம் ஏற்கனவே பதிவு செய்து குறிப்பிட்டிருந்தோம். 5 மணி நிலவரப்படிதான் நமக்கு தேர்தல் ஆணையம் அந்த வாக்குப்பதிவினை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 63.20% வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. 5 மணிக்கு பிறகு, அதாவது 6 மணி வரை, தற்போது சில இடங்களில் அந்த 6 மணிக்கு முன்னதாக வாக்குப்பதிவு செலுத்தக்கூடிய பகுதிக்கு உள்ளே வந்த வாக்காளர்களுக்கு சில இடங்களில் டோக்கன் வழங்கப்பட்டிருக்கும். இந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்த பிறகு முழுமையான ஒரு புள்ளி விவரத்தை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி முழுமையாக வெளியிடுகிற பொழுது எவ்வளவு வாக்குகள் குறிப்பாக இந்த பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது என்கிற முழுமையான ஒரு புள்ளி விவரத்தை நம்மால் தெரிவிக்க முடியும். குறிப்பாக இந்த 5 மணி நிலவரப்படிதான் தர்மபுரியை பொறுத்தளவிற்கு 67.52% அதிகபட்சமாகவும், அதே போன்று தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 57.04% வாக்குகளுமே பதிவாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அடுத்த இறுதி கட்டமாக எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற குறித்த ஒரு முழு விவரத்தை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.